ஓம் மகாதேவியை நமஹ. ஓம் ராஜராஜேஸ்வரி தாயே போற்றி. அடுத்த ஸ்லோகா. அம்பா ரௌத்ரிணி பத்ரகாளி பகளா ஜ்வாலாமுகி வைஷ்ணவி பிரம்மாணி திரிபுராந்தகி சுரனுதா தே தீப்யமானோஜ்வலா சாமுண்டா ஸ்ருதரக்தபோஷஜனனி தாக்ஷாயணி வல்லவி சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜராஜேஸ்வரி. இதில் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அம்பா ரௌத்ரிணி பத்ரகாளி பகளா. இந்த வார்த்தைகளை கேட்கும்போதே நமக்கு தெரியுது எவ்வளோ ஒரு ரௌத்ரமான, ரொம்ப பயங்கரமான ஸ்வரூபமாக காட்சியளிக்கிறா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. யாருக்கெல்லாம் இவங்க பயங்கரமாக தெரிவாங்க? துஷ்டர்களுக்கு, அரக்கர்களுக்கு, அசுரர்களுக்கு, துஷ்டர்களுக்கெல்லாம் இவங்க பயங்கரமானவங்களாக தெரிவாங்க. எப்படிப்பட்ட பயங்கரமானவள்? பத்ரகாளியாகவும் பகலாவாகவும் ஜுவாலாமுகியாகவும் வைஷ்ணவியாகவும். இவங்களை இந்த 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 மாதிரி நம்ம அழைக்கிறோம் அப்படின்னா, அப்படிப்பட்ட ரௌத்ரம் கொண்ட அந்த அம்பாளை, துஷ்டர்களை அழிக்கக்கூடிய அந்த அம்பாளை வணங்குகிறேன். திரிபுராந்தகி சுரனுதா தேதீபிய மானோஜ்வலா. திரிபுராந்தகனின் மனைவி. யார் அந்த திரிபுராந்தகன்? நம்ம பரமசிவன். அந்த திரிபுராந்தகத்தை கொண்ட சிவனாகப்பட்டவரின் மனைவி, திரிபுராந்தகனின் மனைவியாகப்பட்டவளால் திரிபுராந்தகி சுரனுதா, சூரர்களால் வழிபடப்படுவள், சூரர்களாலும் வழிபடப்படுபவள், ஒளியை போல பிரகாசிப்பவளுமாக இருக்கக்கூடிய பிராமணி, சாமுண்டாவாக இருந்து பக்தர்களை தாயை போல பாதுகாத்து அருள்பவள். தேதீபிய மானோஜ்வலா சாமுண்டாஸ்ருத ரக்தபோஷ ஜனனி தாக்ஷாயணி வல்லவி. அடுத்தது தாக்ஷாயணி அப்படின்னு அவங்கள அழைக்கிறாங்க. ஓ தாக்ஷாயணி வல்லவி பல்லவி, உனக்கு நான் தலை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தெய்வீக வடிவத்துடைய அந்த ராஜராஜேஸ்வரி தாயை, எல்லாவற்றையும் தாண்டி உயர்ந்து நிற்கக்கூடிய அந்த ராஜராஜேஸ்வரி தாயை நான் வணங்குகின்றேன் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகாவுடைய அர்த்தம். அடுத்தது அம்பாசூலதனு குஷாங்குஷதரி அர்த்தேந்து பிம்பாதரி வாராஹி மதுகைடப பிரசமனி வாணீரமா சேவிதா மல்லாத்யாசுரமோகதைத்யதமனி மாஹேஸ்வரி அம்பிகா சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜராஜேஸ்வரி. அம்பா சூலதனு அப்படின்னும் போது என்ன? அது திரிசூலமும் தனுசும். சூலதனு குஷாங்குஷதரி, வில், அம்பு, திரிசூலம் இவைகளையெல்லாம் கொண்ட அந்த அம்பாளை, நெற்றியில் பிறை வடிவில் அந்த நிலவால் அலங்கரிக்கப்பட்டவள், பிறை நிலவால் அலங்கரிக்கப்பட்டவள் அப்படின்னு அர்த்தம். அம்பா சூலதனு குஷாங்குஷதரி அர்த்தேந்து பிம்பாதரி. பிம்பம் அப்படிங்கிறது அந்த வடிவத்தை சொல்கிறது. எப்படிப்பட்டதாக அலங்கரிக்கப்படுகிறது? அந்த நெற்றியில் பிறை நிலவால் அலங்கரிக்கப்பட்டவள். நம்ம ராஜராஜேஸ்வரி தாயோடைய பிம்பத்தை பார்க்கும் பொழுது அந்த பிறை வடிவ சந்திரன் இருக்கும். வாராகி மதுகைடப பிரசமனி. வாராகிங்கிற பேராலையும் ராஜராஜேஸ்வரி தாயை நம்ம அழைக்கலாம். மது கைடப, மது மற்றும் கைடப அசுரர்களை அழித்தவள். மதுவும் கைடபனுமாக 2 அசுரர்களை அழித்தவள் ராஜராஜேஸ்வரி தாய். வாணி ரமா சேவிதா. சரஸ்வதியும் லக்ஷ்மியும் அவங்களுக்கு சேவை செய்வாங்க. மல்லாத்யாசுர மோகதைத்திய சமனி மாஹேஸ்வரி அம்பிகா. மல்லர்கள் அசுரர்கள் தான், மல்லர்கள். அப்புறம் பிற அசுர குழுக்களை சேர்ந்தவர்கள் எல்லாரையும் நசுக்கியாச்சு, நசுக்கினவள். அவ்வளோ ரௌத்ரம் இருக்குது உங்களுக்கு. அந்த அவங்களையெல்லாம் நசுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த ரௌத்ரம் இருக்குது. அப்பேற்பட்டவள்
அப்படின்னு சொல்கிறாங்க. மகேஸ்வரி மற்றும் அம்பிகா அப்படிங்கிற பேராலையும் நம்ம அவங்கள அழைக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட தேவதையான உங்களை நான் வணங்குகிறேன். தெய்வீக வடிவத்தையுடைய அனைத்தையும் தாண்டிய ஒரு உயர்ந்த தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த ராஜராஜேஸ்வரி தாயை நான் வணங்குகிறேன். சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜராஜேஸ்வரி. ஓம் மகாதேவியை நமஹ. ஓம் ராஜராஜேஸ்வரி தாயே போற்றி.